இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் கொஞ்சம் மர்மமான ஒரு வரலாற்று ஆதாரத்தை பத்தி ஆழமான அலசலுக்கு போக போறோம். இப்போ நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தன்னோட சொந்த பயன்பாட்டுக்காக ஒரு ரகசியமான டைரி எழுதுறாரு. சரி. அந்த டைரி பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம், அதாவது ஒரு 18ஆம் நூற்றாண்டுல உங்க கைக்கு கிடைக்குது. அதை நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறீங்க. ஆனா அந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக பயந்து போய் அதுல உங்க பேரை நீங்க போடவே இல்ல. ஓ, பேரை போடாமலே ரிலீஸ் பண்றாங்களா? ஆமா, மொழிபெயர்த்தது யாருன்னே தெரியாம அந்த புத்தகம் அனாமதேயமா வெளியாகுது. இது ஏதோ ஒரு நாவலோட கதை இல்ல. 1742ஆம் வருஷம் ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற கிளாஸ்கோ நகரத்துல நிஜமாகவே நடந்த ஒரு சம்பவம் இது. கண்டிப்பா. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு வரலாற்று நிகழ்வு. மார்க்கஸ் அரேலியஸ் அப்படிங்கிற மாபெரும் ரோமானிய பேரரசர் எழுதின தி மெடிடேஷன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆங்கில மொழிபெயர்ப்பு வெளியாகும் போதுதான் இந்த மர்மம் அரங்கேறி இருக்கு. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற இந்த ஆதாரங்களை அலசும் போது எனக்கு வர முதல் கேள்வி, ஏன் அந்த மொழிபெயர்ப்பாளர் அவ்வளவு பயப்படணும்? அதுக்கு பின்னாடி அன்றைய சமூகத்தோட ஒரு மிகப்பெரிய அதிகார போராட்டமே இருந்திருக்கு. முதல்ல அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா, அந்த மர்ம நபர்கள் யாரு? அவங்க 2 பேரு, பிரான்சிஸ் ஹட்சசன் அப்புறம் ஜேம்ஸ் மூர். இதுல ஜேம்ஸ் மூர் ஒரு சிறந்த கிரேக்க மொழி வல்லுனர். அவர் சில அத்தியாயங்களை மட்டும்தான் மொழிபெயர்த்தார். ஓஹோ, அப்போ பெரும்பகுதியை மொழிபெயர்த்தது ஹட்சசன் தானா? கரெக்ட், அவர்தான். இந்த பிரான்சிஸ் ஹட்சசன் தன்னோட காலத்துல இருந்த மிக முக்கியமான ஒரு தார்மீக தத்துவஞானி, அதாவது ஒரு மாரல் பிலாசபர்னு சொல்லலாம். அவர் ஒரு தத்துவ பேராசிரியராகவும் இருந்தார். அப்போ இவ்ளோ பெரிய ஆளு ஏன் தம் பேரை மறைக்கணும்? ஏன்னா அந்த புத்தகம் பேசுற தத்துவங்கள் அன்றைய தேவாலயங்களோட அதிகாரத்துக்கும் அவங்களோட கடுமையான மத கோட்பாடுகளுக்கும் நேரெதிரா இருந்துச்சு. அதனாலதான் ஒரு பேரை வெளியே சொல்லாம மறைச்சாரு. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பழைய காலத்து தத்துவ புத்தகம் எப்படி ஒரு சமூகத்துல இவ்ளோ பெரிய ஆபத்தை உருவாக்கும்? அப்படி என்ன புரட்சிகரமான விஷயத்த ஹட்சசன் அந்த புத்தகத்துல பாத்துட்டாரு? அதாவது 19ஆம் நூற்றாண்டுல ஸ்காட்லாண்ட்ல இருந்த தேவாலயங்கள் மனிதர்கள் பத்தின ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா விதைச்சிருந்தாங்க. அந்த கான்செப்ட் பேரு ஒரிஜினல் சின். ஒரிஜினல் சின்னா பிறப்பிலேயே மனிதர்கள் பாவிகள், அப்படிதானே? ஆமா, அதேதான். மனிதர்களுக்குள்ள இயல்பாகவே எந்த நன்மையும் இல்ல, கடவுளோட அருளும் அந்த கடுமையான மத விதிகளும் இல்லனா மனிதன் வெறும் மிருகந்தான் அப்படிங்கறதான் அன்றைய பொதுவான நம்பிக்கை. ஒரு மாதிரி மக்கள் எப்பவும் ஒருவித குற்ற உணர்ச்சியிலேயே இருக்கணும்னு அந்த சிஸ்டம் எதிர்பார்த்திருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆனா மார்க்கஸ் அரேலியஸ் தன்னோட குறிப்புகள்ல சொல்றது முற்றிலும் வேறான ஒரு விஷயம். மனிதர்கள் இயல்பாகவே நல்லவர்கள், இரக்க குணம் கொண்டவர்கள்னு அவர் எழுதுறார். ஓ, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கே. ஆமா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயற்கையாகவே ஒரு தெய்வீக தன்மை இருக்குன்னு அவர் ஆணித்தரமா நம்பினார். இதுதான் ஹட்சசனும் நம்பினார். அப்போ ஒரு பாகன் பேரரசர், அதாவது புறமதத்தை சேர்ந்த ஒரு பேரரசர் மனிதர்களை இவ்வளவு உன்னதமானவங்களா பாக்குறாரு. ஆனா அன்றைய தேவாலயங்கள் மனிதர்களை பாவிகளா பாக்குது. கரெக்ட், அது ஒரு பெரிய முரண்பாடுதான். தேவாலயங்களோட அந்த வரட்டு பிடிவாதத்தை விமர்சிக்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பேரரசரோட தத்துவத்தை ஹட்சசன் ஒரு ஆயுதமா பயன்படுத்தியிருக்காரு. அதனாலதான் தன் பேரை வெளியே சொன்னால் மத நிந்தனைக்காக தண்டிக்கப்படுவோன்னு அவர் பயந்திருக்காரு. நான் சொல்றது சரிதானே? ரொம்ப சரியா சொன்னீங்க. ஹட்சசன் அன்றைய தேவாலயங்களின் கடுமையான சகிப்புத்தன்மையற்ற விதிகளை உள்ளூரா ரொம்பவே வெறுத்தார். மனித இயல்பு மேல அவருக்கு ஒரு ரொம்ப பாசிட்டிவான நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு நல்ல பார்வை. ஆமா, மனிதன் இயல்பிலேயே சமூகத்தோட ஒன்றி வாழக்கூடிய ஒரு விலங்கு, அதாவது சோஷியல் அனிமல்னு அவர் நம்பினார். அவனுக்குள்ள இருக்கிற நற்பண்புகள் இயற்கையானது. அத அரேலியஸின் தத்துவங்கள் ரொம்ப அழகா நிரூபிச்சதுனால தான் அந்த புத்தகத்தை எப்படியாவது மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு அவர் நினைச்சாரு. ஒரு நிமிஷம், இங்கே எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. அரேலியஸ் சொல்ற மாதிரியோ ஹட்சசன் நம்புன மாதிரியோ மனிதர்கள் இயல்பாகவே நல்லவர்கள், இரக்கமுடையவர்கள்னு நாம வச்சுப்போம். சரி, வச்சுப்போம். அப்புறம் ஏன் இந்த உலகம் இவ்ளோ மோசமா இருக்கு? இப்போ நீங்க நியூஸ் பார்த்தாலே எங்க பார்த்தாலும் ஏமாற்று வேலைகள், சுயநலம், வன்முறை இப்படிதானே இருக்கு. ஆமா, அது ஒரு நியாயமான கேள்விதான். கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் மிகச் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு ஆனா உள்ளே இருக்கிற சாஃப்ட்வேர் வைரஸால கரப்ட் ஆகுற மாதிரி ஒரு விஷயமா? ஆஹா, சூப்பரான ஒரு உதாரணம் இது. அதாவது நம்ம பிறப்புல ஹார்ட்வேர் நல்லா தான் இருக்கு, ஆனா நாம வளரும் சூழல், தவறான கல்வி, பணம், அப்புறம் புகழின் மீதான ஆசை, இதெல்லாம் வைரஸ் மாதிரி நம்ம சாஃப்ட்வேரை கெடுத்துடுதான்.
ரொம்ப அழகான ஒரு ஒப்பீடு. ஸ்டோயிக் தத்துவவாதிகளும் மார்க்கஸ் அரேலியஸும் இதைத்தான் சொல்றாங்க. அந்த வைரஸ் அப்படிங்கிறது தான் மனிதர்கள் மேல திணிக்கப்படும் தவறான வெளிப்புற ஆசைகள். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது எந்த பாகுபாடும் இல்லாம ரொம்ப தூய்மையான ஒரு மனநிலையோட தான் பிறக்குது. ஆனா இந்த சமூகம்தான் பணம் இருந்தாதான் மதிப்பு, அதிகாரம் இருந்தாதான் நீ பெரிய ஆளு அப்படிங்கிற தவறான மதிப்பீடுகளை அந்த பிஞ்சு மனசுல வைரஸ் மாதிரி ஏத்துது. கரெக்ட். இது ரொம்பவே உண்மை. இதிலிருந்து தப்பிக்க அரேலியஸ் மனித மனதின் ஆளும் பகுதி, அதாவது கவர்னிங் பார்ட் பற்றி பேசுறாரு. கிரேக்க மொழியில இதையே ஹெஜிமோனிகான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டா சொல்றாரு. ஹெஜிமோனிகான் அப்படின்னா நம்ம சிந்தனைய செயல்களை கட்டுப்படுத்துற ஒரு CEO மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு இடம் இருக்குன்னு சொல்றாரா? ஆமா, சரியா சொன்னீங்க. நம்ம அறிவார்ந்த ஆன்மா, அதாவது ரேஷனல் சோல் தான் அந்த ஆளும் பகுதி. ஹட்சிசன் இதையே இன்னும் எளிமையா இதயம் அப்படின்னு தன்னோட மொழிபெயர்ப்புல சொல்றாரு. ஓ, இதயம்னா மனசோட மையப்புள்ளி மாதிரி. எக்ஸாக்ட்லி. மனிதனுடைய உண்மையான நன்மை அல்லது வெற்றிங்கிறது அவனோட சொந்த செயல்களிலும் அவனுக்குள்ள இருக்கிற அன்பான உணர்வுகளிலும் மட்டுமே இருக்கே தவிர வெளியில இருக்கிற பணமோ புகழோ பதவியோ கிடையாது. வாவ், கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஆளும் பகுதியை, அதாவது உங்க மனதின் சிஇஓவை நீங்க சரியா ரொம்ப விழிப்போட வச்சுக்கிட்டீங்கன்னா சமூகத்துல இருக்கிற எந்த வைரஸும் உங்களை தாக்க முடியாது. இத சாதாரணமா சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா இத எழுதுனது மார்க்கஸ் அரேலியஸ் ஆச்சே. அவர் அந்த உலகத்தோட மிகப்பெரிய அதிகார பலம் கொண்ட ரோமானிய பேரரசர். ஆமா, சந்தேகமே இல்ல. அவருக்கு முன்னாடி எவ்வளோ செல்வம், எவ்வளோ ஆடம்பரம் கொட்டி கிடந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீமான அதிகாரத்துல இருந்துகிட்டு வெளிப்புற பொருட்கள் எதுவுமே முக்கியம் இல்ல, என்னோட உள்மனசு தான் முக்கியம் அப்படின்னு அவர் தனக்குத்தானே சொல்லிக்கிட்டதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுதான் மார்க்கஸ் அரேலியஸோட ஸ்பெஷாலிட்டி. தனக்கு கீழே உலகம் முழுக்க அடிபணிந்து கிடக்கும் போதும் அந்த அதிகார போதை தன்னை ஒரு வைரஸ் மாதிரி தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவர் இந்த டைரியை எழுதினாரு. கிரேட். சரி, நம்மளோட அடிப்படை இயல்பு நல்லதுங்கிறத நாம ஏத்துக்கலாம். ஆனா நடைமுறையில தினமும் நம்மள எரிச்சல் அடைய செய்யற எத்தனையோ மனிதர்களை நாம சந்திக்கிறோம் இல்லையா? அவங்களை எப்படி நாம கையாளுவது? ஆமா, அதுதான் பெரிய சேலஞ்ச். இந்த ஆளும் பகுதியை வச்சுக்கிட்டு அவங்கள எப்படி எதிர்கொள்வதுங்கிறத பத்தி அரேலியஸ் ரொம்ப தெளிவா சொல்றார். நம்ம ஆதார குறிப்புகளை படிக்கும்போது த மெடிடேஷன்ஸ் புத்தகத்தோட 2ஆம் பாகத்துல அரேலியஸ் சொல்ற ஒரு காலை நேர தியானம் என்ன ரொம்பவே கவர்ந்தது. ஆமா, அந்த மார்னிங் மெடிடேஷன் ரொம்ப ஃபேமஸ். தினமும் காலையில எழுந்த உடனே அவர் தனக்குத்தானே ஒரு விஷயத்த சொல்லிக் கொள்கிறார். இன்று நான் நன்றி கெட்ட, திமிர் பிடித்த, பொறாமை கொண்ட, சுயநலமான மனிதர்களை சந்திக்கப் போகிறேன் அப்படின்னு. இத வாசிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நாம தினமும் காலையில ஆபீஸ்க்கு வண்டி எடுத்துட்டு டிராஃபிக்ல போகும்போது இன்னைக்கு கண்டிப்பா இண்டிகேட்டர் போடாம திடீர்னு திரும்புறவங்களையும் ராங் ரூட்ல வர்றவங்களையும் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு முன்கூட்டியே நம்ம மனசை தயார்படுத்திக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டான உதாரணம். முன்கூட்டியே எதிர்பார்த்துட்டா நமக்கு பெரிய ஏமாற்றமோ கோபமோ வராது இல்லையா? முன்கூட்டியே மனதை தயார் செய்யறது அந்த தியானத்தோட முதல் படி மட்டும்தான். இதுல அரேலியஸ் அடுத்ததா சொல்ற விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொல்றாரு? அப்படிப்பட்ட எரிச்சலூட்டும் மனிதர்களை சந்திக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? அவர் சொல்றார், அவர்கள் மீது கோபப்படக்கூடாது அப்படின்னு. கோபப்படக்கூடாதா? அது எப்படி முடியும்? ஏன்னா அவங்க அறியாமையால அப்படி இருக்காங்க. எது நன்மை எது தீமனு பகுத்தறிய தெரியாத அளவுக்கு அந்த வைரஸ் அவங்க மனசை கெடுத்துருச்சு. ஓஹோ. ஆனா அவங்க எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் அவங்களும் நம்மள மாதிரி ஒரே தெய்வீக பின்னணியை பகிர்ந்து கொள்ளும் நம்மளோட சக மனிதர்கள். அதனால அவங்கள வெறுக்கவோ அவங்க மேல கோவப்படவோ நமக்கு எந்த உரிமை இல்லைன்னு அவர் உறுதியா சொல்றார். ஒரு பேரரசர் இப்படி நினைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். அவருக்கு கோபம் வந்தா அந்த நிமிஷமே அந்த ஆளை தலையை வெட்டி தூக்கி போட சொல்லலாம். கண்டிப்பா முடியும் அவருக்கு. ஆனா அவர் அப்படி செய்யல. அவங்க அறியாமையில இருக்காங்க, அவங்க மேல அனுதாபம் காட்டு அப்படின்னு தன்னோட ஆளும் பகுதிக்கு அவரே கட்டளையிடுறார். இங்கதான் அந்த ஆதாரங்கள்ல ஒரு அற்புதமான உருவகம் வருது, அதாவது பொம்மைலாட்ட உருவகம். ஆமா, ஸ்டோயிக் தத்துவத்துல இது ஒரு மிக முக்கியமான கான்செப்ட், பப்பெட் மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பப்பெட் மெட்டாஃபர்? கொஞ்சம் விளக்குங்களேன். மனிதர்கள் தங்களோட கீழ்த்தரமான உணர்ச்சிகளால், அதாவது பேஷன்ஸால் இயக்கப்படும் பொம்மலாட்ட பொம்மைகள் போல இருக்கக்கூடாதுன்னு அரேலியஸ் எழுதுறார். புரியுது. இப்போ உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்கன்னா உடனே உங்களுக்கு கோபம் வரும், இல்லையென்றால் இன்னொருத்தரோட வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு பொறாம வரும். இந்த கோபம், பயம், சந்தேகம், பொறாம, பேராசை இதெல்லாம் தான் ஒரு பொம்மையை ஆட்டி வைக்கிற பொம்மைலாட்ட கயிறுகள். அவர் ஏதோ ஒரு அறியாமையில அவசரமா போறார். ஆமா, அவர் பாட்டுக்கு போறார். ஆனா நான் அவர் மேல கோவப்பட்டு கத்தி என் பிளட் பிரஷரை ஏத்திக்கிட்டேன்னா
என்னோட உணர்ச்சிகள் அப்படிங்கிற அந்த பொம்மலாட்ட கயிற்ற நானே அவர் கையில கொடுத்து, இந்தாப்பா என்ன ஒரு பொம்மை மாதிரி ஆட்டு அப்படின்னு சொல்றதுக்கு சமம். அப்படிதானே? மிக சரியான விளக்கம். வெளி உலக மனிதர்களோ சூழ்நிலைகளோ உங்க உணர்ச்சிகளை தூண்டும்போது நீங்க அந்த உணர்ச்சிகளின் பிடியில சிக்கி ஆடுற வெறும் பொம்மையா மாறிடக்கூடாது. வாவ், சூப்பர் பாயிண்ட். உங்களோட பகுத்தறிவு ஆன்மா, அதாவது அந்த ரேஷனல் சோல், அதை தடுத்து நிறுத்தணும். அந்த கயிறுகள் எல்லாம் அறுத்து எரிஞ்சிட்டு நீங்களே உங்களை முழுமையா ஆளுங்கன்னு அரேலியஸ் சொல்றார். நீங்க அடுத்தவங்களுக்கு பொம்மையா இருக்க போறீங்களா அல்லது உங்க மனசுக்கு நீங்களே எஜமானனா இருக்க போறீங்களான்னு உங்க பகுத்தறிவு தான் முடிவு பண்ணணும். சரி, மத்தவங்களோட செயல்களால நாம பாதிக்கப்படாம நம்ம கயிறுகளை நாமளே கையில வச்சிருக்கிறது எப்படின்னு தெளிவா பார்த்துட்டோம். ஆனா இது மனிதர்களுக்கு மட்டும்தானா? இல்ல, இன்னும் இருக்கு. இப்போ எதிர்பாராத விதமா இயற்கையோ அல்லது விதியோ நம்ம திட்டங்களை சுக்குநூறாக்கினா அதை எப்படி எதிர்கொள்வது? உதாரணத்துக்கு, நாம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், ஆனா திடீர்னு ஒரு பெருந்தொற்று வந்து மொத்தமா முடங்கி போகுது. பேண்டமிக் மாதிரி நிலைமையில ஆமா, நாம ஒன்னு நினைக்க விதி இன்னொன்றை செய்யுதே. இதே கையால அரேலியஸ் ஏதாவது வழி சொல்றாரா? கண்டிப்பா. இதுக்காதான் ஸ்டோயிக் தத்துவஞானிகள் ஒரு சிறப்பான மனப்பயிற்சியை கையாண்டார்கள். அத முன்பதிவு விதி, அதாவது த ரிசர்வ் கிளாஸ் அல்லது கிரீக்க மொழியில ஹிப்பெக்சேரசிஸ் அப்படின்னு அழைப்பார்கள். பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, அப்படின்னா என்ன? என்னபடி, நீங்க ஒரு செயலை செய்யும்போது அத முழு ஈடுபாட்டோடனும் 100% நேர்மையுடனும் செய்யணும். ஆனா அந்த செயலோட முடிவை ஒரு முன்பதிவோட, அதாவது ஒரு சின்ன ரிசர்வேஷனோட தான் நீங்க அணுகணும். ரிசர்வேஷனா? என்ன சொல்றீங்க? அதாவது, நான் என் முழு முயற்சியை செய்வேன், விதி அனுமதித்தா இது நடக்கும், காட் வில்லிங், அப்படி இல்லனா ஃபேட் பெர்மிட்டிங் அப்படின்னு மனச முன்கூட்டியே பக்குவப்படுத்திக்கணும். ஓஹோ. ஏன்னா உங்க முயற்சி மட்டும்தான் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. அதோட முடிவு அதிர்ஷ்டத்தையோ வெளி உலகத்தையோ சார்ந்தது. அது உங்க முழுமையான கட்டுப்பாட்டுல இல்ல. கொஞ்சம் இருங்க, இது கேக்குறதுக்கு ஏதோ முன்கூட்டியே தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி இல்லையா? எப்படி சொல்றீங்க? இப்போ நான் ஒரு எக்ஸாம்க்கு படிக்கிறேன், இல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றேன்னா, நடக்கிறது நடக்கட்டும், விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஒரு வித குருட்டுத்தனமான நேர்மறை எண்ணத்தோட, அதாவது ஒரு டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியோட இருக்கிறது நம்மளோட லட்சியத்தையே கொன்னுடாதா? இதுல எந்த ஒரு மோட்டிவேஷனும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். ஆனா அரேலியஸ் உங்களை சும்மா இருக்க சொல்லல. இது செயலற்று இருக்கிறது கிடையாது. அதாவது பாசிவிட்டி கிடையாது. அப்போ வேற என்ன? நீங்க ஒரு செயலை செய்றீங்க, அது நீங்க நினைச்சபடி நடக்கலேன்னு வைங்க. ஐயோ எல்லாம் போச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படின்னு புலம்புவதற்கு பதிலா, சரி, இந்த தடைய, இந்த தோல்விய எப்படி ஒரு நற்பண்பை வெளிப்படுத்துற வாய்ப்பா மாத்துவது அப்படின்னு யோசிக்கணும். ஓ, தடைகளை வாய்ப்பா மாத்துறதா? ஆமா, தி ஆப்ஸ்டக்கிள் இஸ் த வே அப்படின்னு சொல்லுவாங்களே, தடைகளையே செயல்படுவதற்கான வாய்ப்பா மாத்துறது. ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது உங்க பொறுமைய, உங்க சகிப்புத்தன்மைய, மீண்டும் எழுந்து வர்ற உங்க தைரியத்தை வெளிப்படுத்த அது ஒரு வாய்ப்பா அமையுது. அப்போ பிரச்சனைய பார்த்து பயப்படாம அதையே நம்ம ட்ரைனிங் எடுக்கிற ஒரு களமா மாத்திக்கணும்னு சொல்றீங்க? கண்டிப்பா. எல்லாமே பிரபஞ்சத்தின் நன்மைக்காகவே நடக்குது அப்படிங்கறத உணர்றது தான் ஸ்டோயிக் தத்துவம். இதுல அரேலியஸ் இந்த பிரபஞ்சத்தையே ஒரு மாபெரும் நகரமா பார்க்கறான். பிரபஞ்சமே ஒரு நகரமா? ஆமா, அந்த உலகளாவிய நகரத்துல நாம எல்லாரும் குடிமக்கள். இதுக்கு காஸ்மிக் சிட்டிசன்ஷிப், பிரபஞ்ச குடியுரிமை அப்படின்னு பேரு. அந்த நகரத்துக்கு, அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு எது நல்லதோ அதுதான் அதில் இருக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நல்லது. ரொம்ப ஆழமான பார்வை. தனிப்பட்ட முறையிட உங்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டமா தோணலாம். ஆனா அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட இயக்கத்துக்கு தேவையான ஒன்றா இருக்கலாம். அதை உணர்ந்து இயற்கையோட விதியை மனமுவந்து ஏத்துக்கிறது தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான சுதந்திரம்னு அவர் சொல்றார். பிரபஞ்ச குடியுரிமை எவ்வளவு பரந்த ஒரு பார்வை இது. இந்த அளவுக்கு ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னா மனிதர்கள் எதற்காக இவ்வளவு ஓடுறாங்க, எதுக்காக இப்படி அடிச்சுக்கிறாங்கிற தெளிவு தானாவே பிறந்துடும். ஆமா, கண்டிப்பா. அந்த ஆதாரங்கள்ல அரேலியஸ் புகழ பற்றி குறிப்பிடுற ஒரு இடம் ரொம்ப ஆழமானது. அவர் புகழ வெறும் நாக்குகளின் சத்தம், அதாவது நாய்ஸ் ஆஃப் டங்ஸ் அப்படின்னு ரொம்ப அற்பமா சொல்றார். அது ரொம்ப ஃபேமஸான ஒரு வரி. யோசிச்சு பாருங்க, நீங்க பெரிய ஆளா ஆகணும், எல்லாரும் உங்களை பத்தி பேசணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா நாம எல்லாரும் இறந்த பிறகு நம்மள புகழ்ந்தவங்களும் இறந்துடுவாங்க, அவங்களுக்கு பின்னாடி வர்றவங்களும் கொஞ்ச காலத்துல இறந்துடுவாங்க. முடிவற்ற இந்த கால பெருவெளியில நாம எல்லாரும் வெறும் ஒரு சின்ன புள்ளி மட்டும்தான். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த நிதர்சனத்தை உணரும்போது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற நம்மளோட அன்றாட கவலைகள் எவ்வளோ அற்பமானதா மாறிடுது. அதுதான் அந்த தத்துவத்தோட உச்சம்.
அடுத்தவங்க நாக்கிலிருந்து வர்ற சத்தத்துக்காக நாம ஏன் நம்மளோட உள் அமைதியை இழக்கணும்? இந்த தெளிவைத்தான் பிரான்சிஸ் ஹட்சசனும் 1742ல தன் காலத்திலிருந்த தேவாலயங்களுக்கு உணர்த்த விரும்பினார். ஓ, இப்போலாம் கனெக்ட் ஆகுது. மதத்தோட பேரால மக்களை பயமுறுத்துறதும், நீ பாவி நீ பாவின்னு சொல்லி அவங்கள குற்ற உணர்ச்சியில தள்ளுறதும் உண்மையான பக்தி கிடையாது. மாறா எல்லா மனிதர்களிடமும் எந்த பிரதிபலனும் பார்க்காம அன்பு செலுத்துறதும், பிரபஞ்சத்தோட விவிய எந்த ஒரு புகாரும் இல்லாம அமைதியா ஏத்துக்கிறதுமே உண்மையான பக்தி அப்படின்னு ஒரு சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல நினைச்சாரு. அதுக்கு அரேலியஸின புத்தகம் அவருக்கு பெரிய அளவுல உதவி செஞ்சது. ஒரு மொழிபெயர்ப்பாளர் தன்னோட பேரை மறைச்சதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய அரசியல் தத்துவ போர் இருந்திருக்கு. 18ஆம் நூற்றாண்டுல ஒரு புரட்சிக்காக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு பழைய காலத்து டைரி இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ற நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வர டிராஃபிக் கோபத்தை குறைக்கவும், எதிர்பாராத தோல்விகளை ஏத்துக்கவும் எப்படி வழிகாட்டுதுன்னு இந்த உரையாடல்ல நாம ரொம்ப விரிவா பார்த்தோம். ஆமா, கையிலயும் ஆடுற பொம்மலாட்ட பொம்மலம் கிடையாது, நம்ம மனசின் எஜமானர்கள் நாம் தாங்கிறத ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. அதே சமயம் மனிதர்கள் இயல்பாகவே நல்லவர்கள், நாம ஒருத்தர் சார்ந்திருக்கிற சமூக விலங்குகளுங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கிற கசப்புகளை நீக்கி ஒருவருக்கொருவர் உதவிக்கொள்ளும் மனப்பான்மையும் வளர்க்குது. ஒரு ரோமானிய பேரரசர் போர்க்கூடாரத்துல உட்கார்ந்துகிட்டு எழுதின தத்துவம் எப்படி காலம் தாண்டி இன்னைக்கும் பொருந்துதுங்கிறதா இந்த ஆழமான அலசலோட மிகப்பெரிய பாடம். சரியா சொன்னீங்க. இந்த தரவுகளை அலசுனதன் மூலமா நிறைய விஷயங்களை நாம கத்துக்கிட்டோம். இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன சவாலான சிந்தனையை நாங்க முன்வைக்கிறோம். மார்க்கஸ் அரேலியஸ் சொல்றார், உள்ளே பாருங்கள், நன்மையின் ஊற்று உங்களுக்குள்ளேயே இருக்கிறது அப்படின்னு. வெளியுலக சரி செய்வதிலும் மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படுறதுலயும் நீங்க எவ்வளவு சக்தியை வீணாக்குறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வர்ற ஒரு பெரிய தடைய, உங்களை சோர்வடைய செய்யற ஒரு பிரச்சனைய உங்க பொறுமையும் நற்பண்பையும் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ட்ரைனிங் கிரவுண்டா உங்களால பார்க்க முடியுமா? அந்த நன்மையின் ஊற்ற உங்களால தட்டி எழுப்ப முடியுமா? சிந்தித்து பாருங்கள். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது அப்படின்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.